டைப் 5 டிஃபரன்ஷியேஷன் பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பேர். ஸோ இதனுடைய டிஃபரன்ஷியேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ கொஞ்சம் ஃபார்முலா கொடுக்குறேன், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் இன்வர்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா உள்ள என்ன கிடைக்கணும், எனக்கு சைன் தீட்டா கிடைக்கணும். இப்படி வந்துச்சுன்னா அதனுடைய வேல்யூ தீட்டா. இதே மாதிரி காஸ் இன்வர்ஸ் காஸ் தீட்டா அப்படின்னா தீட்டா. ஸோ இங்கே என்ன இருக்கோ அதே ஃபங்க்ஷன் உள்ள வந்துச்சுன்னா அதனுடைய வேல்யூவை தீட்டா அப்படின்னு எழுதுவோம் நம்ம. ரைட், இப்போ y is equal to sin inverse of 2x by 1 plus x square அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நம்ம டிஃபரன்ஷியேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போதான் சொன்னேன் நம்ம அந்த ட்ரிகனாமெட்ரி பேசிக் ஃபார்முலா உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அது நல்லா உங்களுக்கு தெரியணும். சைன் இன்வர்ஸ் ஆஃப்னா உள்ள என்ன கிடைக்கணும், எனக்கு சைன் கிடைக்கணும். அப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதில் என்ன இருந்தா சைன் கிடைக்கும் அப்படின்னு பாருங்க. இந்த இடத்துல எக்ஸுக்கு பதில் tan தீட்டா அப்படின்னா யோசனை பண்ணி பாருங்க. 2 tan தீட்டா by 1 plus tan ஸ்கொயர் தீட்டா. நல்லா பாருங்க, 2 எக்ஸுக்கு பதில் tan தீட்டா by 1 plus tan ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன ஒரு எனக்கு sin 2 தீட்டான்னு கிடைக்கும். அது ஒரு ஃபார்முலா, ஞாபகம் வச்சிருக்கணும். நீ அந்த ஃபார்முலாவை பார்த்தீங்கன்னா இதை சொல்லிடலாம். அப்போ நான் என்ன செய்ய போறேன், put x is equal to tan தீட்டா அப்படின்னு சொல்லுவேன். இப்போ இதுல இருந்து தீட்டாவுக்கு பதில் என்ன எழுதலாம்னா tan inverse x அப்படின்னு வந்துடும். இப்போ என்ன செய்யறேன்னு பாருங்க. அந்த இன்னும் நான் டிஃபரன்ஷியேஷன் இல்லை, ஃபங்க்ஷனை ஆல்டர் பண்றதுக்கு அந்த சப்ஸ்டிடியூஷன் வைக்கிறேன். இது எப்போ தெரியும்னா நமக்கு இந்த ட்ரிகனாமெட்ரிக் ஃபார்முலாஸ் நல்லா தெரியும் போது தான் எக்ஸுக்கு பதில் என்ன சப்ஸ்டிடியூஷன் வைக்கணுங்கிறது தெரியும். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2 tan தீட்டா பை 1 plus tan ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். அதாவது சைன் இன்வர்ஸ் ஆஃப் sin 2 தீட்டான்னு கிடைக்கும். sin inverse of sin தீட்டானா தீட்டா. அப்போ sin inverse of sin 2 தீட்டானா 2 தீட்டா. 2 into தீட்டாவுக்கு பதிலா tan inverse x. இது வரைக்கும் நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ணல, ஃபங்க்ஷனை தான் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். இதை விட இது இன்னும் ஈஸியாக இருக்கும் டிஃபரன்ஷியேஷன். இனிமேல் டிஃபரன்ஷியேஷன் dy by dx is equal to இந்த 2 கான்ஸ்டன்ட். tan inverse of x உடைய டிஃபரன்ஷியேஷன் 1 by 1 plus x square. ஸோ இந்த டைப்பில் தான் இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அப்போ ட்ரிகனாமெட்ரியினுடைய அந்த பேசிக் ஃபார்முலாஸை நல்லா படிச்சுக்கிட்டு இதை பண்ணீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா, அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். இப்போ அடுத்த சம் பாருங்க. y is equal to cos inverse of 2x square minus 1 எப்படி இருக்கும். ஸோ cos inverse வந்துச்சுன்னா உள்ள என்ன கிடைக்கணும், எனக்கு cos கிடைக்கணும். அப்போ அந்த cos 2 தீட்டாவுக்கு 4 ஃபார்முலா பார்த்துருப்போம். அதில் காஸ்ட்லியே இருக்க ஃபார்முலா எக்ஸுக்கு பதிலாக cos தீட்டா இருந்துச்சுன்னா 2 cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 அப்படின்னு வரும். 2 cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 அப்படின்னா அது என்னன்னு வரும்னு இருக்கு, cos 2 தீட்டான்னு வந்துடும் இல்லையா. அப்போ x is equal to cos தீட்டா அப்படின்னு எடுத்துக்கணும். இதுல இருந்து தீட்டாவோட வேல்யூ வேணும் அப்படின்னா cos inverse of x. y is equal to cos inverse of 2 cos square theta minus 1. cos inverse of 2 cos square theta minus 1 அப்படின்னா cos 2 theta. ஸோ cos inverse of cos 2 theta அதை 2 தீட்டான்னு எழுதுவோம். இப்போ 2 இன்ட்டு தீட்டாவுக்கு பதிலாக cos inverse of x வரும். ஸோ ஃபங்க்ஷனை சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். இப்போ நான் டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். dy by dx is equal to 2 constant cos inverse of x க்கு டிஃபரன்ஷியேஷன் minus 1 by root of 1 minus x square அப்படின்னு அர்த்தம். இப்போ இதே கொஸ்டினை y is equal to cos inverse of 1 minus 2x square அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் எக்ஸுக்கு பதில் என்ன சப்ஸ்டிடியூஷன் வைக்கணும், sin தீட்டான்னு வைக்கணும். இப்படி வச்சிங்கன்னா தான் 1 minus 2 sin ஸ்கொயர் தீட்டாவை நீ என்ன எழுதலாம், நீ cos 2 தீட்டான்னு எழுதலாம். இதே இந்த சம் இப்படி இருக்கு, y is equal to cos inverse of 1 minus x square by 1 plus x square இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸுக்கு பதில் என்ன இருக்கணும், எனக்கு tan தீட்டான்னு இருக்கணும். அப்படின்னா தான் 1 minus tan square theta by 1 plus tan square theta எழுதுவோம். அதையும் cos 2 theta எழுதலாம்.
இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக tan தீட்டா அப்படின்னு வச்சு போடணும். ஸோ அந்த ட்ரிகனாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸுடைய ஃபார்முலா நல்லா தெரிஞ்சுது அப்படின்னா இந்த ப்ராப்ளம்ஸை வந்து நம்மளால நல்லா போட முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த கொஸ்டினை இந்த மாதிரிலாம் ஆல்ட்ரு பண்ணி கேட்பாங்க. அதுக்கு அப்ராப்ரியேட்னா சப்ஸ்டியூஷன் எப்படி வைக்கிறதுங்கிறதையும் உங்களுக்கு இப்போ நான் கொடுத்துருக்கிறேன். ஃபார்முலா நல்லா பார்த்துட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ரைட்? அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. y is equal to tan inverse of cos x minus sin x divided by cos x plus sin x அப்படின்னு இருக்கும். இல்லை இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் எடுத்துக்கிறேன். இங்கே இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆனால் போன இது மாதிரி இங்கே சப்ஸ்டியூஷன்லாம் வைக்க போகிறதே கிடையாது. என்ன செய்ய போகிறோன்னு பாருங்க. tan inverse of நியூமரேட்டர்ல இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து ஐம் டேக்கிங் cos x காமன். cos x எடுக்கிறேன். இல்லைன்னா இதையும் cos x ஆல டிவைட் பண்றேன். எப்படி வேணாலும் சொல்லுங்க. ஸோ cos x காமனா எடுத்துட்டா 1 பிளஸ் sin x பை cos x கிடைக்கும். பை அதே மாதிரி டினாமினேட்டர்லையும் cos x காமனா எடுத்துறேன். 1 மைனஸ் sin x பை cos x கிடைக்கும். இந்த cos x கேன்சல் ஆயிடும். tan inverse of 1 plus tan x by 1 minus tan x. tan inverse of 1 plus tan x by 1 minus 1 into tan x அப்படின்னு எழுதிக்கிறேன். ஏன் எழுதுறேன் அப்படின்னா எனக்கு இங்க tan inverse உள்ள tan கிடைக்கணும் அதுக்காக. ஸோ tan inverse of tan 45 டிகிரியோட வேல்யூ 1. அப்போ 1க்கு பதிலாக tan 45 எழுதிக்கிறேன். இட் இஸ் π by 4னு சொல்லுவாங்க. பிளஸ் tan x பை இந்த 1 அப்படியே எழுதிக்கோ மைனஸ் tan π by 4 இந்த 1க்கு பதிலாக இன்டு tan x. ஸோ y is equal to tan inverse of. ஸோ இது என்னன்னா tan a plus tan b by 1 minus tan a tan b அப்படிங்கிறது tan of a plus b யோட ஃபார்முலா. நல்லா பார்த்துக்குங்க. tan of a plus b அப்படின்னா எப்படி எழுதுவோம்? tan a plus tan b by 1 minus tan a tan b அப்படின்னு எழுதுவோம். tan a க்கு பதிலா π by 4, tan b க்கு பதிலா x இருக்கு. அப்ப tan of a π by 4 plus x அப்படின்னு எழுதுவோம். tan inverse of tan theta அப்படின்னு வந்துச்சுன்னா π by 4 plus x கிடைக்கும். இப்போ டிஃபரன்ஷியேஷன் dy by dx பண்ணீங்கன்னா π by 4ங்கிறது கான்ஸ்டன்ட் 0 1 அப்படின்னு வந்துடும். இப்போ இந்த டைப் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். மொத்தம் 5 டைப் பார்த்துருக்கோம். அடுத்த டைப் தான் 6வது டைப்பா பார்க்க போறோம். ரைட்.